ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரிசை பார்க்க போகிறோம் தங்கம். இட்லி. இ இட்லி இட்லி. சொல்லுங்கடாமா கூட சேர்ந்து. இலை. இலை இலை. என்னடா தங்கம்? இலை. இலை. கூட சேர்ந்து சொல்லுங்கடாமா பார்க்கலாம். இளநீர். லா நீர் இளநீர். என்னடா தங்கம்? இளநீர். அடுத்தது இஞ்சி. என்னடா தங்கம் இது? இஞ்சி. இஞ்சி இஞ்சி. இறகு. இராப்பு இறகு. இறகு. கூட சேர்ந்து சொல்லுங்கடா தங்கம். அடுத்தது ஹவுஸ் ஃப்ளை. வீட்டு தெரியும் தானே தங்கம்? அந்த ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான். தான், அவ்வளவுதான். அடுத்தது ஈச்ச மரம். என்னடா தங்கம் இது? ஈச்ச மரம். சொல்லுங்க. ச மா ரா இம். அடுத்தது என்ன தங்கம்? ஈசல். சா இல் ஈசல். அடுத்தது என்னடாமா? ஈட்டி. ஈட்டி. என்னடா தங்க இது? ஈட்டி. அடுத்தது ஈச்சம்பழம். சரியாடா தங்கம்? அவ்வளவுதான். நம்ம புக்கில் பார்க்கலாம் சாமி. ஈக்கு வந்து என்ன? இட்லி. இட்லி இட்லி. கூட சேர்ந்து சொல்லுங்கப்பா. இட்லி. இட்லி. இவங்க இட்லி போட்டிருக்காங்கடாமா. அடுத்தது இலை. இலை இலை. அடுத்தது என்ன? இளநீர். நீர் இளநீர். அடுத்தது என்னடா தங்கம்? இஞ்சி. இஞ்சி இஞ்சி. இட்டலி. இட்டாலி போட்டிருக்காங்க தங்கம். சரியா? அடுத்தது இறகு. இறாகு இறகு. அதுக்கு அடுத்தது வரிசை பார்க்க போகிறோம். வீட்டில் பறக்கும்ல தங்கம்? ஹவுஸ் ஃப்ளை. வீட்டு அதுக்கு அதே ஸ்பெல்லிங் தான், வெறும் தான் வரும். அடுத்தது ஈச்ச மரம். ச மா ரா இம் ஈச்ச மரம். ஈசல். சா இல் ஈசல். ஈட்டி. ஈட்டி ஈட்டி. ஈச்சம்பழம். சா இம் பா லா இம் ஈச்சம்பழம். அடுத்த பக்கம் தங்கம். இளநீர். கொடுத்துருக்குறாங்க. வரல நம்ம ரவுண்ட் பண்ணணும். இது வந்து ஈசல். வரதை ரவுண்ட் பண்ண வேணும். அடுத்தது இங்கே இருக்கிறது இட்லி. என்னென்ன பொருள் இருக்குதோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ண வேணும் தங்கம். இட்லி இருக்குது. இஞ்சி. ஆரம்பிக்கிறதுனால அந்த இஞ்சியை நம்ம ரவுண்ட் பண்ண வேணும். அடுத்தது இறகு. ஆரம்பிக்கிறதுனால இந்த இறகுவையும் நம்ம ரவுண்ட் பண்ண வேணும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் என்ன இருக்குது? ஈரம். தண்ணி. ஈரம். ஈரம். அடுத்தது ஈட்டி. இருக்குதுடா தங்கம். அடுத்தது ஈச்ச மரம். என்ன இருக்குது தங்கம்? ஈச்ச மரம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ண வேணும். இப்போ புக் பேஜில் ரவுண்ட் பண்ண பேஜு காமிக்க போகிறோம். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறது ஈக்கான பாதை சிவப்பில் இருக்குது. ஈக்கான பாதை ப்ளூ கலரில் இருக்குது. இட்டலி. இஞ்சி. இறகு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஈரம். ஈட்டி. ஈச்சம். இளநீர். எல்லாம் குறிச்சிட்டு வந்துடலாம் சாமி. இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல குரில் தங்கம். இது பார்த்தீங்கன்னா அதாவது ஈசல் இல்லையாடா சாமி? இது என்ன? ஈசல். அப்போ நம்ம எதெல்லாம் குறிக்க வேணும்? இதை நல்லா நீட்டி சொல்ல வேணும். அப்படின்னு சொல்லி. சரியாடா தங்கம்? இப்போ வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணணும்? இலை கூட கனெக்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? இங்கேருந்து இங்கே. இங்கேருந்து இங்கே. இங்கேருந்து இங்கே. அடுத்தது தங்கம். இங்கேருந்து இங்கே. அப்புறம் இங்கேருந்து இங்கே. இங்கே. அடுத்தது தங்கம். இங்கே இலையோட இப்படி சேருது. அடுத்தது வீட்டு கூட சேர்க்க வேணும். வேறு கலர் மாற்றிக்கலாம்டாமா? ப்ளூ கலர் எடுத்துக்கலாமா? சரி. அப்போ பாருடா தங்கம். இங்கேருந்து இங்கே. இங்கேருந்து இங்கே. இங்கே. அப்புறம் இங்கே. அப்புறம் இங்கே. அடுத்தது பாரு. இங்கேருந்து இங்கே. இங்கே கூட போய் சேருது. சரியாடா தங்கம்? இப்போது இருக்கிறது இட்டலி. இது என்னடா இட்டலி? இந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க. இட்லி தானடா அது? இஞ்சி.
இறகு. அடுத்தது ஈ வரிசை, கலரை மாற்றிக்கலாம்டா சாமி. பார்த்தீங்கன்னா ஈட்டி, ஈரம், ஈச்சமரம். சரியாடா தங்கம். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஈல என்ன இருக்குது? இறகு இருக்குது, இலை இருக்குது. மிஸ் முதலே கலர் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வரைய வேணும். எழுதி பழகிறது. பாருடா தங்கம், இந்த இறகு போட்டிருக்காங்களே, இங்கேருந்து இப்படி வந்துடாமா, இப்படி போய் இது பாரு, இந்த கோடு உள்ளார தான் போகணும். வெளியே போச்சுன்னா தவறு. இந்த கோடு இப்படி வெளியே போச்சுன்னா தப்பு. சரியா? உள்ளே தான் போக வேணும். இதுதான் சரியாடா தங்கம். நீ இந்த ஈயை இதிலெல்லாம் எழுதி பழக சொல்கிறாங்க. அவங்க போட்டிருக்க மாதிரி எழுதி பழகு. மணலில் எழுதி பழகு, கையில் ஈயை எழுதி பழகு, தண்ணியில் கோடு போட்டு ஸ்லேட்டில் எழுதி பழகு, காற்றுல எழுதி பழகு ஈயை. அடுத்தது சரியான வடிவத்தை இணைக்க. இது என்னடா தங்கம்? இஞ்சி உக்காந்துட்ருக்காங்க. இஞ்சி மாதிரியே இங்கே இருக்கிற எது? இந்த தப்பு. இந்த கோடு வெளியே போயிடுச்சு. அதான் மிஸ் அப்போவே சொன்னேன். பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான அதை நம்ம அந்த தூண்டிலில் மாற்றிடுறோம். எழுத சொல்கிறாங்க, எழுதிடுறோம். இங்கே வேணும்னா இந்த ஈயையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம், அதையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரியாடா தங்கம். அடுத்தது உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஈயில் என்ன தங்கம் வரும்? தான் வரும். நம்ம நீ இதே மாதிரி கலர் பண்ண வேணும். அது டைம் ஆகுங்கிறதுனால மிஸ்ஸு சும்மா பிளாக் மாத்திரம் டச் பண்ணி விடுறேன். சரியா? இதே மாதிரி கலர் வர. அதுக்கு அடுத்தது எப்படி வரையணும்னு சொல்லி தந்திருக்காங்க தங்கம். இப்படி போயிரு, அப்புறம் இங்கே ஒரு கோழி முட்டை, இங்கே ஒரு கோழி முட்டை. எங்கெல்லாம் எழுத சொல்கிறாங்க? காற்றுல எழுது, மணலில் எழுது, கையில் எழுது, தண்ணியில் எழுது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எழுதி பழக சொல்கிறாங்க. ஈயோட கரெக்டான வடிவம் இப்படி போட்டு இப்படி போடக்கூடாது, அது தப்பு. பாரு, இப்படி போட்டு மூக்கு வச்சு தான் எப்போவுமே தமிழ் எழுத்து எழுத வேணும். இதுதான் மூக்கு. போடும்போது தான் நம்மளுடைய எழுத்து வடிவம் அழகாக இருக்கும். அப்போ நம்ம இந்த தான் கரெக்டான ஈன்னு கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து ஈயை எழுத சொல்கிறாங்க, எழுதிடுறோம். இது வீடியோ கிளாஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். வீடியோ கிளாஸில் பார்த்துக்கோ, அது நல்லா புரியும் உனக்கு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்துடலாம், சொல்லி பழகலாம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை போட்டுக்கலாம் சார். இது வீடியோவில் பார்த்துடல தங்கம். இங்கே என்ன கிடக்குதுன்னா இளநீர் கிடக்கு. அதனால் நம்ம நீர் அப்படின்னு எடுத்து கீழே எழுத வேணும். என்னடா தங்கம் இருக்குது? இளநீர் அப்படின்னு எழுதிடுறோம். இங்கே என்ன இருக்குது? இல்லை, நம்ம போட வேணும். ஈச்சமரம், இச்சமாராயும். விடுபட்ட இடத்துல போடணும். இங்கே என்னடா தங்கம் இருக்குது? ஆலமரம் இருக்குது. இப்போ விடுபட்ட இடத்துல நம்ம என்ன போடணும்? போடணும். ஆலமரம். அடுத்தது என்ன இருக்குது? இளநீர். இப்போது விடுபட்ட எழுத்தில் நம்ம என்ன போட வேணும்? போட வேணும். நீர், இளநீர். அடுத்தது பாரு தங்கம், என்ன இருக்குது? அணில் இருக்குது. விடுபட்ட எழுத்தில் நம்ம என்ன போடணும்? போடணும். அணில், இல், அணில். அடுத்தது கீழே சொல்லிக்கொண்டே எழுதுகளை எழுத சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. பாரசாமி இவங்க சொல்கிறத சொல்லு திருப்பி. குடு சடுகுடு, நடு மரம் நடு. சொல்லிடாமா? குடு சடுகுடு, நடு மரம் நடு. நறுக்க சொல்ல மாட்டத்தங்க, சேர்ந்து சொல்லுங்கடாமா மிஸ் கூட. குடு சடுகுடு, நடு மரம் நடு. அடுத்தது சின்ன தோசை, தின்ன ஆசை. சொல்லுங்கடாமா, என்னவாம்மா? சின்ன தோசை, தின்ன ஆசை. மறுபடியும் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். சின்ன தோசை, தின்ன ஆசை. அடுத்தது இணைக்கலாம் கொடுத்துருக்காங்க தங்கம். முதல்ல பச்சைக்கு அப்புறம் சிவப்பு, அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ. அது மாதிரி இணைக்க வேணும். இணைச்சிருக்காங்க பாரு. இப்போ நம்ம முதல்ல என்ன? பச்சையிலேருந்து சிவப்பு, சிவப்புலேருந்து பிங்க்கு, பிங்க்லேருந்து மஞ்சள். மறுபடி சொல்லுங்கடாமா. பச்சையிலேருந்து சிவப்பு, சிவப்புலேருந்து பிங்க்கு, பிங்க்லேருந்து எல்லோ. சொல்லுங்கடாமா. பச்சையிலேருந்து சிவப்பு, சிவப்புலேருந்து பிங்க்கு, பிங்க்லேருந்து எல்லோ. சரியாடா தங்கம். வழி கண்டுபிடிக்கலாம். இவருக்கு எலி அண்ணாவுக்கு இங்கே ஒரு பூச்சி இருக்குது, பூனை அண்ணாவுக்கு இங்கே ஒரு சீஸ் இருக்குது. சரியா? எந்த வழியில் போகணும்னு சொல்ல வேணும். பார்த்துடலாமா? முதல்ல எலிக்கு வழி சொல்லிடலாம். இப்படி இப்படியே நேராக 3 வழியில் இந்த வழி எடுத்துக்கிறோம். இப்படியே இங்கே இப்படி அப்படியே இப்படி
உள்ளே போய் இப்படி போய் சீஸுக்கு போயிடுறோம். அடுத்தது பூனை எண்ணாவுக்கு வேறு கலர் மாற்றிக்கலாமா சாமி? என்ன கலர் எடுத்துக்கலாம்? ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். அவரும் அதே வழித்தடத்தில் தான் போகிறார். அப்படியே போய், ஏன்னா அது ஒன்று தான் வழி இருக்குது. இப்படி வந்து இப்படியே போய் இப்படி போய் இந்த பட்டர்ஃப்ளைக்கு போகிறாரு. அவ்வளோதான தங்கம். இப்போ நம்ம படம் பார்த்து பேசலாம் பார்க்க போகிறோம் தங்கம். இதில் சில பிக்சர்ஸ் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது தங்கம்? எறும்பு இருக்குது. எறும்பு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? உண்டியல் இருக்குது. பிகி பாக்ஸு உண்டியல் இருக்கும்ல தங்கம், உண்டியல் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குது. இங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. என்னடா தங்கம் இருக்குது? உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. என்னடா தங்கம் இருக்குது? எலி இருக்குது. ரேட், எலி அண்ணா வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. என்னடா தங்கம்? ஏர், உழுவுறதுக்கு பயன்படுத்துவாங்களே அதுதான் ஏர். அடுத்தது இங்கே என்ன பண்ணுறாங்க? இந்த குட்டி ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. ஸ்விங்கு, ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுறாங்கடாம்மா. அடுத்தது இங்கே என்னடாமா இருக்குது? ஏணி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த பூவை என்ன கலர் பூவில் இருக்குங்க? ஊதா பூ இருக்குது ஒளிஞ்சிட்டு. இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்.